இலங்கை ஏ இந்திய ஏ அணிகளுக்கிடையில் இலங்கை தம்புள்ளையில் நடைபெற்ற போட்டி மிகுந்த விறுவிறுப்பாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. கடைசியில் இந்திய ஏ அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இலங்கையின் இறுதி நேர மோசமான துடுப்பாட்டம் இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. 9 பந்துகளில் 4 விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள். இதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக அமைந்தது. 9 பந்துகளில் 4 விக்கெட்டுகள். இந்த 9 பந்துகளிலும் பெறப்பட்ட ஓட்டங்கள் 7. இதுதான் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. முதல் துடுப்படுத்த ஆடியிருந்த இந்திய ஏ அணி சார்பாக சூரியவன்சி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டவர். ஆரம்பம் முதலாவது ஓவரிலே அதிரடியாக ஆரம்பித்தார். ஆனால் முகமது சிராஸின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். 14 ஓட்டங்களை பெற்ற வேளையில் பிரஷிம்ரன் சிங் 2 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். பிரியன்ஸ் ஆர்யா 32 ஓட்டங்கள், ருத்ராஜ் கெய்குட் 114 பந்துகளில் 101 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இறுதி நேரத்தில் தான் ருத்ராஜ் கெய்குட் அணிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பது இங்கே முக்கியமான விஷயம். அணியின் தலைவர் திலக் வர்மா 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆயுஷ் பதோனி 24 ஓட்டங்கள், சூரியன் செஜ்ஜே 26 ஓட்டங்கள் 14 பந்துகளில். ஐபிஎல்லில் அதிகமாக அடிப்பட்ட பெயர்களாகவே அப்படியே தொடர் வரிசையில் இருக்கின்றது. இலங்கை சார்பில் 7 பந்து வீச்சாளர்கள் பந்து வீச்சுக்காக பாவிக்கப்பட்டார்கள். முகமது சிராஸ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 9 ஓவர் 67 ஓட்டங்கள். சாமிக்க கருணாரட்ன, கருக்க சங்கீத், வனிஜ ஷஹான் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். எனக்கு இருக்கின்ற கேள்வி, 7வது பந்து வீச்சாளராக வியாஸ்காந்த் பாவிக்கப்பட்டார் 25வது ஓவரில். இவ்வளவு தேவைதானா? முக்கியமான ஒரு பந்து வீச்சாளர், இலங்கையின் அடுத்த கட்ட நல்ல சுழல் பந்து வீச்சாளர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை 7வது பந்து வீச்சாளராக 25வது ஓவரில் அறிமுகப்படுத்துவது சரிதானா? இது சரியான முறையா? 4 ஓவர் 23 ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றார். கிட்டத்தட்ட ருத்ராஜ் கெய்குட், திலக் வர்மா இருவருமே வெல் செட்டில்டு என்ற நிலைமைக்கு வந்ததன் பின்னர் தான் இவர் அழைக்கப்பட்டார். குறிப்பாக 13வது ஓவரில் இவர்கள் இருவரும் இணைப்பாட்டமாக ஜோடி சேர்க்கின்றார்கள். விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்ற ஸ்ட்ரைக் பந்து வீச்சாளர் ஒருவருக்கு பந்து வீச்சினை வழங்கி இருக்க வேண்டும். 12 ஓவர்கள் அவர்கள் துடுப்படுத்த ஆடியதன் பின்னர் தான் அவர்கள் அழைக்கப்பட்டார் பந்து வீசுவதற்காக. அந்த இணைப்பாட்டம் முறியடிக்கப்படுகின்ற வேளையில் 43.5 ஓவர்கள் இங்கேதான் இலங்கை அணி பிழைவிட்டது. இதுதான் இலங்கை அணிக்கு தோல்விக்கான காரணமாகவும் அமைந்தது. மீண்டும் துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணியின் ஆரம்பம் நல்ல முறையில் அமைந்தது. நிரோஷன் டிக்வெல்ல 47 ஓட்டங்கள், அவிஷ்க பெர்னாண்டோ 45 ஓட்டங்கள், சதீர சமரவிக்ரம 46 ஓட்டங்கள், அணியின் தலைவர் ஷஹான் ஆராய்ச்சிக்கு 74 ஓட்டங்கள், வனிஜ ஷஹான் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். இறுதியில் 48.5 ஓவர்களில் 269 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளை இழந்தது இலங்கை அணி. இலங்கை தேசிய அணிக்கு என்ன வியாதி இருக்கின்றதோ, வெல்ல வேண்டிய போட்டிகளில் தோல்வியினை சந்திப்பார்கள். அதே வியாதி இலங்கை ஏ அணியிடமும் இருக்கின்றது. எப்படி இல்லாமல் போகும்? இலங்கை அணிக்காக விளையாடியவர்கள் நிரோஷன் டிக்வெல், அவிஷ்க பெர்னாண்டோ, வனித பெர்னாண்டோ, சதீர சமரவிக்ரம, எல்லோருமே சாமிக கருணாரட்ன, எல்லோரும் இலங்கை அணியில் தேசிய அணியில் விளையாடியவர்கள். அப்படித்தானே செயல்படுவார்கள். இதை விட வேறு என்ன சொல்லக்கூடியதாக இருக்கின்றது? இந்திய அணியின் பந்து வீச்சில் ஆர்ஷாத் கான், அங்குல் ரோய் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஆயுஷ் பதோனி, விப்ராஜ் நிகம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். அன்ஷுல் கம்போஜ் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார்கள். முக்கோண ஒருநாள் போட்டித் தொடரை இந்திய ஏ அணி வெற்றியோடு ஆரம்பித்திருக்கின்றது. நாளை மறுதினம் ஆப்கானிஸ்தான் ஏ மற்றும் இந்திய ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி, அதாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவிருக்கின்றது. 13ஆம் தேதி சனிக்கிழமை இலங்கை ஏ ஆப்கானிஸ்தான் ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற காத்திருக்கின்றது. இந்த போட்டிகளை பார்வையாளர்கள் இலவசமாக பார்வையிட முடியும் என்பதையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களாக நான் சொல்லி வைத்துக் கொள்கின்றேன்.